இப்போ தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை பல்லர்கள் மல்லர்கள்னு சொல்றாங்க, நாங்களும் ராஜ பரம்பரைன்னு சொல்றாங்க. கரெக்டா? அவங்க இப்ப பட்டியலில் எங்க இருக்காங்க? அவங்க ஆனா என்ன சொல்றாங்க? பட்டியல் சொல்றாங்க, பட்டியல் வெளியேற்றம். அதுல குறிப்பிட்ட சிலர் பட்டியல் வெளியேற்றம்னு சொல்றாங்க. அப்ப அவங்க நாங்க சோஷியலி அப்லிஃப்ட் ஆயிட்டோம், எங்களை சோஷியலி அப்லிஃப்டட் காஸ்ட், இல்ல எங்களை வந்து சமூக ரீதியா பின்தங்கினவன்னு சொல்லாதன்னு சொல்றான். இல்ல அவங்க இடஒதுக்கீடே வேணாம்னு சொல்லல. மறுபடியும் சொல்றேன், இடஒதுக்கீடே வேணாம்னு சொல்லல. எஸ்சி பட்டியல எஸ்சில இருந்து வெளியேத்துங்க. எஸ்சில இருந்து வெளியில வருதுங்கிறது அப்புறம் என்ன? எனக்கு ஷெட்யூல்டு காஸ்ட்னு என்ன இழிவுபடுத்தாதுன்னு தானே சொல்றாங்க. அவங்க உங்ககிட்ட எங்கேயாவது ஒரு இடத்துல நீ எனக்கு கரெக்டா சொல்லு, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுடைய அரங்கத்துக்கே வந்து பல தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள், எங்கேயாவது எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு பேசினாங்களா? இல்ல பேசிருக்காங்க. ஷெட்யூல்டு காஸ்டுக்கான இடஒதுக்கீடு வேணும்னு பேசினாங்களா? பிசி என்ன எஸ்சில இருந்து எடுத்து பிசி கொண்டு வந்தா ஆப்வியஸ்லி எம்பிசிக்கோ பிசிக்கோ என்ன வேணாலும் கொண்டுட்டு வரட்டும், கொண்டுட்டு வந்தா உங்களுக்கு ரிசர்வேஷன் ஆப்வியஸ்லி வரும் தானே. தமிழ்நாட்டில் எந்த சமூகத்துக்கு ரிசர்வேஷன் இல்லை? தமிழ்நாட்டில் எந்த சமூகத்துக்கு ரிசர்வேஷன் இல்லை? ஆண்ட பரம்பரைன்னு சொல்ற எல்லா சாதிக்கும் இங்க ரிசர்வேஷன் இருக்கு.